எட்டி உதைத்த அந்த வயிற்றிலே, எட்டி உதைத்த அந்த கைகளிலேயே உணவு பரிமாறத்தான் சாப்பிடுகிறோம். ஏன் சாப்பிடுகிறான் தெரியுமா? இதோ இங்கே இருக்கிறாளே, இவளுக்கு உயிரை உருவாக்க தெரியுமே தவிர ஒரு உயிரை அழிக்க தெரியாது என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. அது உண்மை, அது நேர்மை, அது வாய்மை, அது தூய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று சொன்னார். அந்த நேர்மை, அந்த நேர்மைக்கு அவன் கொடுக்கிற மரியாதை அதுதான். நடுவர் அவர்களை, இதை விட இன்னொரு சிறப்பை சொல்லுகிறேன் கேளுங்கள். பெண் ஏமாளி என்பதற்கு எட்டி உதைத்தானே, அடிக்கிறானே என்று நான் அதை பார்த்து கோபப்பட்டேன். போய் காவல்துறையிலிருந்து காவல் அதிகாரி அழைத்து வந்தேன். இவன் அந்த பெண்ணை எட்டி உதைக்கிறான், தினமும் கொடுமைப்படுத்துகிறான். நான் தினம் தினம் பார்க்கிறேன்.